தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகத்தின் தீவிர ஆதரவாளரான ஆர். சுதாகர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சீத செல்லப்பாண்டியன், மாவட்ட இளைஞர் செயலாளரும் வழக்கறிஞருமான ஆண்ட்ரூ மணி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக அவர்களின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். திமுகவை பொறுத்தவரை தற்போது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இவர் தொடர்ந்து 3 முறை அமைச்சராக செயல்பட்டு வருபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் கீதா ஜீவனின் தம்பியும் தற்போதைய மாநகராட்சி மேயராக உள்ள ஜெகனுக்கு இம்முறை வேட்பாளராக வாய்ப்பு கிடைக்கும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். பாஜகவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் ராஜ்யசபா எம்பியாக இருந்த சசிகலா புஷ்பா தற்போது பாஜகவில் இணைந்து செயல்பட்டு வருகிறார். இவரை தொடர்ந்து மாவட்ட துணைத் தலைவர் சண்முக சுந்தரம் பெயரை அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். காங்கிரஸ் கட்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் மாவட்ட தலைவருமான சகாயராஜா, முன்னாள் மாநகர மாவட்ட தலைவர் முரளிதரன், கிழக்கு மண்டல தலைவராக உள்ள ஐசன் சில்வா ஆகியோர்களில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக அவர்களின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். தாவேகாவில் வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் தொழிலதிபருமான எஸ்.டி.ஆர். சாம்பெல்ராஜ், மாநில துணை செயலாளர் ஜே.கே.ஆர். முருகன் ஆகியோர் பெயர்களை அவர்களின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அஜிதா ஆக்னஸ் தாவேகாவில் தீவிரமாக களப்பணியாற்றி வந்தவர் என்கின்றனர். எனவே அஜிதாவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள். நாதகாவில் ஜேக்கப் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார்.